ஹாய்! ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதான் என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு என்ன வ்ளாகுன்னு பார்க்கலாம். இது லாஸ்ட் சண்டே எடுத்த வ்ளாக் தாங்க. பசங்கள்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சீக்கிரம் எந்திரிச்சா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நீங்களே பாருங்க. கார்டன்ல கொஞ்சம் நெறைய செடியெல்லாம் முளைச்சிருந்ததாங்க. நாங்க நைட்டே தண்ணி ஊத்தி வச்சுட்டோம். அது பத்தாதுன்னு அவனும் ஊத்திட்டு இருக்கான். டேய் எப்பட்றா தண்ணி ஊத்துற? சரி ஆஃப் பண்ணிரலாமா? ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவன் தான் ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஈவினிங்கே ஊத்திட்டோங்க. காலையில அந்த புடுங்குறதுக்கு ஈஸியா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது கேட்காம அவன் மறுபடியும் காலையில தண்ணி எல்லாம் ஃபுல்லா ஊத்துவேன்னு சொல்லிட்டு, அந்த சைடு ஊத்திட்டு இருந்தான். இந்த சைடு நானு, மாமா, அத்தை எல்லாமே கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுட்டோம். அந்த வெத்தலை கொடி இருக்கு பார்த்தீங்களா? அது செவுத்தோரத்துல இருந்துச்சு போல இருக்கு. ரீசெண்டா தாங்க பெயிண்ட் அடிச்சிருந்தோம். ஆனா அத அந்த பெயிண்ட் எல்லாத்தையுமே அப்படியே சொரண்டி எடுத்துருச்சுங்க அந்த செடி. கிளீன் பண்ணி வச்சுட்டு பார்த்தா தம்பி, பாப்பா, மாமா 3 பேரும் வெளிய போயிட்டாங்க. அந்த செடிக்குள்ள இருந்து ஒரு புழுவாட்டம் வந்திருந்ததுங்க. ஜஸ்ட் அது பட்டுச்சுன்னா போதும் அப்படியே ஸ்கின் அலர்ஜி மாரி வந்துரும் அப்படின்னு எங்க அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சண்டேனால மதிய லஞ்சுக்கு காலையில ஃபுல்லா கார்டன்ல வேலை இருந்ததுங்களா, அது எல்லாமே ஃபுல்லா கிளீன் பண்ணி விட்டுட்டு, மதிய லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க. அத்தை குழம்பு, ரசம், ஒயிட் ரைஸ் மட்டும் பண்ணியிருந்தாங்க. நான் அன்னைக்கு பிரியாணி தாங்க செஞ்சிருந்தேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 2 மாசமாவே அவுட் சைட் ஃபுட்டும் சாப்பிடல, பிரியாணியுமே சாப்பிடலைங்க. என்னால வீட்லயும் யாருமே சாப்பிடாம இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காவது இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சிக்கன்ல தலப்பாக்கட்டி ஸ்டைல்ல தான் பிரியாணி பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி மொக்கு, அதுக்கப்புறம் ஜாவித்ரி, ஒரு சின்ன ஏலக்காய், 2 கிராம்பு, அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸு ஸ்டார் மொக்கு, அப்புறம் ஒரு 4, 5 முந்திரி. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு கம்மியா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு இத மையா அரைச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ தூரம் அரைக்க முடியுமோ நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போ சூப்பரான பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இதே ஜார்ல நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மேல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு, அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 4, 5 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேங்க. இதையும் சேர்த்து நல்லா ஓரளவுக்கு நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். ஒரு ஓரமா வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கர்ல ஒரு 4 டூ 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நான் நெய் சேர்த்தல, அதனால எண்ணெய் அதிகமா எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் அரைச்ச மசாலாவ அந்த எண்ணெயிலேயே சேர்த்து லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருந்த பிரியாணி மசாலாவையும் சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்கிற அளவு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்க இத விட அதிகமான குவான்டிட்டினா நீங்க அதிகமா சேர்த்து அரைச்சுக்கோங்க. வந்ததுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும், நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் குக்கர்ல உடனே சேர்த்துனோனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா தயிர் உடைஞ்சிரும். ஸோ இந்த மாரி நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மட்டும் சேர்த்துக்கிறேங்க வாசனைக்காக. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் சிக்கன் 350 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவிலேயே 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் சிக்கன் மூழ்குற அளவுக்கு தண்ணி எடுத்துட்டேங்க. ஒரு 1/4 லிட்டருக்கு மேல தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு,
குக்கர் வந்து மூடி போட்டு ஒரு 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லாவே வெந்துருச்சுங்க சிக்கனு. அதுக்கப்புறமா வந்து இந்த மாரி ஓரளவுக்கு கொதி வந்ததும், நான் வந்து அரிசி வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 1/4 கிலோ. அதையும் சேர்த்துட்டு, நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா, நான் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்ததுனால 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்து லெமனும் புழிஞ்சு விட்டுட்டேன். உண்மைய சொன்னா, நான் வந்து பிரியாணி பண்ணும்போது கிச்சனுக்குள்ள யாரையுமே விடமாட்டேங்க. நான் மட்டும் தனியா அதில ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி செஞ்சா மட்டும் தான் எனக்கு வந்து பிரியாணி பர்ஃபெக்ட்டா வரும். ஆனா, அந்த அன்னைக்கு வந்து என் பையன் வந்து மேல உட்கார்றம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட உட்காந்து விளையாண்ட்டுருந்தான். அந்த முறுக்கு பிடியில என்னதான் இருக்குன்னு தெரியலைங்க. கிச்சனுக்கு வந்தாலே அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லுவான். அது சுத்திட்டே இருக்குங்களா சக்கர மாட்ட. ஸோ, அதில அவனுக்கு ஒரு விளையாட்டு. ஸோ, அத வச்சு விளையாண்ட்டுருந்தானா, ஸோ அந்த டைம்ல வந்து நல்லா அரிசியும் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நான் வந்து ஓரளவுக்கு தண்ணி எல்லாம் சுண்டுனதுக்கு அப்புறம் தான் வந்து உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு குக்கர் போட்டு மூடி வச்சுட்டேங்க. கரெக்ட்டா ஒரு விசில் விட்டு எடுத்தேன். சூப்பரா வெந்திருந்ததுங்க ரைஸு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தலப்பாக்கட்டு ஸ்டைல்ல பிரியாணி செஞ்சிருக்கேன். மட்டன்ல செஞ்சிருக்கேன். ஆனா சிக்கன்ல வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லாவே உதிரி உதிரியா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றவங்க கூட பர்ஃபெக்ட்டா செய்யலாம். பேச்சுலர்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கனுமே வந்து நல்லா சூப்பராவே வெந்திருந்தது. நீங்களும் இந்த பிரியாணி ரெசிபிய மறக்காம வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து மதியத்துக்கு மேல கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. லாஸ்ட் வீக் அம்மா வீட்டுக்கு போனவ, அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் போயிருந்தேங்க. ஸோ அந்த சாரி, அதுக்கப்புறம் சாரீஸ் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண குடுத்துருந்தேன். நான் வந்து இது நாள் வரைக்குமே மேரேஜுக்கு முன்னாடி இருந்தே ஒரே டெய்லர் கிட்ட தாங்க குடுத்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா மாத்தி மாத்தி குடுத்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி ஸ்டிச் பண்ணுவாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட பிஃபோர் மேரேஜ் இருந்தே அந்த அக்கா கிட்ட மட்டும் தாங்க ஸ்டிச் பண்றேன். ஸோ அவங்க கிட்டயே குடுத்து எல்லாமே ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஸ்டோரேஜ் பேக் வாங்குனதுக்கப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா, இதில எடுத்து அடுக்கி வைக்கும்போது தான் வந்து என்கிட்ட எந்தெந்த சாரி இருக்குன்னே தெரிஞ்சது. எது கட்டாம இருக்கு, எது எப்ப எடுத்தது அப்பதாங்க தெரிஞ்சது. இந்த கலர் வந்து இது வந்து வயலட்டா, லாவெண்டரா தெரியல. யாராதுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து அனிதா சம்பத் அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த கலர் வந்து ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். தமன்னா வந்து அவங்க கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. அதனால எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த கலர் பார்த்த உடனே எனக்கும் ரொம்ப புடிச்சதுங்களா. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா அந்த சாரி தாங்க எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து அந்த வேற சாரியோட ப்ளவுஸே மேட்ச் ஆயிருந்தது. ஸோ அதுவே வச்சுக்கிட்டேன் நானு டிசைனர் ப்ளவுஸு. அதுக்கப்புறமா வந்து இந்த ஒயிட் கலர் சாரி வந்து நான் ஆன்லைன்ல தாங்க எடுத்திருந்தேன். இது எடுத்தே வந்து கிட்டத்தட்ட 1 1/2 வருஷம் இருக்கும். ஸோ எல்லாம் ஒரே மாரி ஸ்டிச் பண்றதுக்கு இதுக்கு வந்து போட் நெக் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேங்க. இந்த பாட்டில் கிரீன் சாரி வந்து ரீசெண்டா கோயம்புத்தூர் போம்போது ஸ்ரீதேவில தாங்க எடுத்திருந்தோம். சாரி வந்து என் சிஸ்டர் தான் செலக்ட் பண்ணியிருந்தா. சூப்பரா இருந்ததுங்க கலரு. நான் வந்து லைட்டா பைப்பிங் வச்சு, அதுக்கப்புறம் ஸ்லீவ்ல வந்து லைட்டா பஃப் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேங்க. எல்போ லென்த்தா வச்சிருந்தேன் ப்ளவுஸு. சூப்பரா ஃபிட்டிங் கரெக்ட்டா இருந்ததுங்க எனக்கு. அதுக்கப்புறமா வந்து இந்த சாரி வந்து சொல்லியே ஆகணுங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த சாரி எடுத்து. ரீசெண்டா இப்ப இந்தியா வந்தவ தான் வந்து இதுக்கு டிசைனர் கிளாத் மாரி எடுத்து ஆரி ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தேங்க. இந்த இது வந்து ப்ளவுஸ் கலர் வந்து செல்ஃப் டிசைன் தான். ஸோ, அதனால அந்த கான்ட்ராஸ்ட் கலர் மாரி நான் எடுத்திருந்தேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. இந்த லெஹங்கா வந்து எங்க அம்மா மேரேஜ் அப்ப எடுத்து குடுத்ததுங்க ரொம்ப ஆசைப்பட்டு. ஏன்னா அந்த டைம்ல வந்து இந்த மாரி லெஹங்கா வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. ஸோ அம்மா வந்து "நல்லாருக்கும் இந்த கலரு" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடுத்தாங்களா. இந்த ப்ளவுஸ் வந்து லெஹங்காக்கு நான் வந்து இந்த கோயம்புத்தூர்ல வந்து ஸ்டூடியோ ஜோன்னு ஒரு பொட்டிக் இருக்கு. அங்க தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேங்க. பாப்பாக்கு வந்து 2 பட்டு பாவாடை சட்டை வந்து அங்க தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேனா. ஸோ நானும் வந்து அங்க குடுத்து தான் ஸ்டிச் பண்ணேன். ஆனா ஃபினிஷிங் வந்து செமையா இருந்ததுங்க. லைட்டா போட் நெக் மாரி வச்சு, பைப்பிங் தான் வச்சிருந்தேங்க எல்போ லென்த் வச்சு. இதுதான் வந்து அந்த லெஹங்காவோட ஸ்கர்ட்டு. இது நாள் வரைக்குமே இத வந்து நான் ஒரே ஒரு டைம் தாங்க போட்டுருக்கேன். அதுவுமே வந்து ஒரு 2, 3 ஹவர்ஸ் தான் நான் அது வியர் பண்ணியிருப்பேன். இது வந்து இதனோட ஷாலுங்க. இப்ப கடைசியா வந்து இந்த ஸ்டோரேஜ் பேக் வாங்குனதுக்கு அப்புறமா சாரீஸ் வந்து நெறையவே வந்து கபோர்ட்ல இடம் பிடிக்குதுங்க. ஏன்னா வந்து உருவி உருவி எடுக்கிறதுனால எல்லாமே கலைஞ்சு போயிருதுங்களா. ஸோ இந்த மாரி வைக்கும்போது எந்த சாரி இருக்குன்னு கூட நமக்கு நீட்டா தெரியுது. அவ்வளோதாங்க. இதோட நான் இந்த விளாக முடிச்சுக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.